மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்படி ஓரளவுக்கு வதங்கிட்ட அப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பூண்டு வைக்கலாம். அது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறட்டும். இதுக்குள்ளே நம்ம இதில் வேறு ஒரு இது பண்ணிட்டுலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். நான் வந்துட்டு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். போட்டுருவேன். ஏன்னா அந்த பொரியலுக்கெல்லாம் ரொம்ப மசியக்கூடாது பருப்பு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கின்றோம்ல, அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். இதில் வச்சுட்ட காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுடுறேங்க. அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் காயில் வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த மசாலா அரைச்சதில் தண்ணியை விட்டுட்டு நல்லா இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் சின்ன மசாலா, சோலை மசாலா சொல்கிறாங்க இல்லையா, இது அவ்வளோதாங்க. இதை குருமான்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு எல்லா வெஜிடபிள் போட்ட ஒரு கிரேவி, அவ்வளோதான். இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பருப்பு போட்டு தேங்காய் போட்டு, ஃப்ளவர், பட்டாணி, கேரட், மஷ்ரூம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கிரேவி. மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தே எனக்கு எல்லளவு பயமில்லையே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டையும் வதக்கிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்படி ஓரளவுக்கு வதங்கிட்ட அப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இஞ்சி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, ஒரு மாதிரி சுக்கு வாசனை வந்துடும். அதனால் இதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறட்டும். இதுக்குள்ளே நம்ம இதில் வேறு ஒரு இது பண்ணிட்டுலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு பொரியட்டும். இப்போது இந்த தாளிப்பு பொரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பாசி பருப்பை வந்துட்டு அதில் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டேன் பாத்திரத்தில். இப்போ இதில் தட்டி போட்ட பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன். அது ஒரு 4 காய்ந்த மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரை, நான் வந்துட்டு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதை போட்டுருவேன். வதக்கிக்கலாம். நான் குறைச்சி வச்சிடுறேன் பருப்பை. இப்போ இதில் தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். இந்த தண்ணி பூரா வத்தட்டும். அதுக்குள்ளே இந்த கீரை வெந்து போயிடும். இப்போ இந்த பருப்பும் வெந்து போயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். மிச்சம் ஈரம் எல்லாம் கூட அந்த தண்ணி அந்த ஹீட்டுக்கே அது வெந்து வந்துடும். பார்க்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. நான் கட்டெல்லாம் பண்ணிக்கலைங்க. கீரை அப்படியே முழுசாக போட்டு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த பருப்பை தூக்கி போட்டுடலாமுங்க. போட்டுருவேன். பருப்பும் நல்லா
கரெக்டாக வெந்து போயிருக்குது. ஏன்னா அந்த பொரியலுக்கெல்லாம் ரொம்ப மசியக்கூடாது பருப்பு. இப்போ இதில் நான் துருவி வச்ச தேங்காவை போட்டுறேன். போட்டு நல்லா புரட்டி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேக வச்சு இந்த பாத்திரத்துலேயே நான் இதை தூக்கி போட்டுடுறேங்க. அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன். நல்லா பொரிச்சு வச்சுட்டு இதில் இந்த அரைச்சி வச்ச விழுது, இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கின்றோம்ல, அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். இதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதக்கினது தான், அதனால் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதில் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் காரமாகவே பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இதில் நான் வேறு எந்த தாளிப்பும் போடலைங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம். ஆனால் கரம் மசாலாலேயே எல்லாமே இருக்கும் இல்லையா, அதனால் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கிட்டு மஷ்ரூம் வந்து நான் தனியாக வேக வச்சுக்கல. ஏன்னா அது சீக்கிரமாக இதாகிடும் இல்லையா மஷ்ரூம்ஸு, அதனால் இதில் போட்டுடுறேன். இதுலேயே இந்த மஷ்ரூம்லேயே கூட கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாலேயே இந்த மஷ்ரூம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த வேக வச்சுட்ட காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுடுறேங்க. நல்லா ஒரு வதக்கிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் காயில் வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை பார்த்து போட்டுக்கலாம். கடைசியில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இது உப்பையும் பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த மிக்சியில் அந்த மசாலா அரைச்சதில் தண்ணியை விட்டுட்டு நல்லா இதில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துருங்க. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சாலுமே மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். இதில் நான் கொஞ்சம் சென்னா மசாலா, சோலை மசாலா சொல்கிறாங்க இல்லையா, கடையில் வாங்கினது தான், எவரெஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. நல்லா வரட்டும். நல்லாவே இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே இதை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், அப்புறம் எல்லா காயும் ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ கடைசியாக இதில் நான் தேங்காய் ஒரு 4 முழு முந்திரி அரைச்சி வச்சுருக்கேங்க, போட்டு அதை இதில் விட்டுறேன். இறுகி வருது. இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இது இந்த சென்னா மசாலா போட்டுக்கிறதுனால நல்லா இறுகி வந்துடுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு, என்கிட்ட நிறைய கொத்தமல்லி காம்பு இருக்குங்க, அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன். இப்போ இது அவ்வளோதாங்க. இதை குருமான்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. இது எல்லா வெஜிடபிள் போட்ட ஒரு கிரேவி, அவ்வளோதான். மஷ்ரூம் எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துச்சு. எல்லா காயுமே நல்லா. இதில் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர் அண்ட் மஷ்ரூம் போட்டு பண்ணியிருக்கேங்க.
அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுறேங்க. நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பருப்பு போட்டு தேங்காய் போட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், மஷ்ரூம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கிரேவியோ குருமாவோ இதோ இதுதாங்க சாதத்துக்கும் போட்டு சாப்பிட போகிறோம் லஞ்சுக்கு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும், பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது. ஈவன் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம், தேங்காய் ரைஸு கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க.